இன்றைக்கி என் பையன் அத்துக்குட்டியோட 4th இயர் பர்த்டே செலிப்ரேஷன் vlog தான் இது. மிட் நைட் ஒரு 12 இருக்கும். எங்கள் அப்பா எனக்கும் அத்துக்குட்டிக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக கேக்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ நைட் போல் கேக்லாம் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சாரை டிக்டாப்பாக ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு கோவில்லாம் கூட்டு போயிட்டு வந்தாச்சு. அத்துக்குட்டிக்கிட்ட கேட்டிருந்தேன் இன்றைக்கி உன் பர்த்டே ஸ்பெஷலாக என்னென்ன பண்ணணுன்ட்டு. அவனுக்கு கிட்ஸ் பிளே ஏரியானா ரொம்ப பிடிக்கும், அங்கே தான் கூட்டு போக சொல்லியிருந்தான். ஸோ ஒரு 2 hours வந்து அங்கே டைம் போனதே தெரில. சார் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் ஈவினிங் போல் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு கேக் கட் பண்ணலான்னு சொல்லியிருந்தான். இன்னைக்கு அத்துக்குட்டி பர்த்டே ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா கீ ரைஸும் சிக்கன் குருமா வந்து அம்மா பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தோம். அவனே சொல்லியிருந்தான் ஈவினிங் போல ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிடலாம், அவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் ஏதாவது வாங்கி கொடுக்கலான்ட்டு. ஸோ அந்த மாதிரி பென்சில் ஸ்கேல் இந்த மாதிரி ஒரு கிட் மாதிரி வாங்கிட்டு அந்த ஒரு பவுச் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ வர பசங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கலான்ட்டு ஈவினிங் போல் டெக்கரேஷன்லாம் பண்ணி அவன் சொன்ன மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தோம். அத்துக்குட்டியோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து கிஃப்ட்ஸ் வந்து அத்துக்குட்டிக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. எல்லாம் க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அவங்களே அழகாக கையில் ட்ராயிங் பண்ணி ஸ்பைடர் மேன் வரைஞ்சி ஸோ உடனே வந்து சார் அங்கேயே ஓப்பன் பண்ணி எல்லா கிஃப்ட்ஸுமே பிரித்து பார்த்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அண்ட் என்னோட அப்பா அம்மாலாம் வந்து கிஃப்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. எங்கள் அப்பா வந்து இந்த வெள்ளி காப்பு அண்ட் அருணா கயிறு வெள்ளியில் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு பர்சனலாக இந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் என் பையன் வந்து ஸ்கூல் வந்து ஜாயின் பண்ணுறதுனால நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டமாக வந்துருந்துச்சு அண்ட் ட்ரெஸ்ஸு அவருக்கு பிடிச்ச டாய்ஸ்லாம் நிறைய கிஃப்ட்ஸ் வந்துருந்துச்சு. இப்படிதான் ஒரு ஜாலியான ஒரு டேவாக போச்சு. ஸோ செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அப்படியே KFC போயிட்டு நைட்டு எல்லாருமே வந்து டின்னர் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.